அனைவருக்கும் வணக்கம். இது வந்து டே 27 டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பிளான். என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு டே 26லேயே வந்து சொல்லியிருந்தோம். இந்த லெசன்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கான ஒரு டெஸ்ட்டாக தான் வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. இப்போ வந்து கேள்விகள் பார்ப்போம். என்னென்ன லெசன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்தியாவில் மேம்பாட்டு அனுபவங்கள் 11ஆம் வகுப்பு, நீதி கட்சியின் ஆட்சி 12ஆம் வகுப்பு பழைய புத்தகம், சிந்துவெளி நாகரிகம் 11ஆம் வகுப்பு அறவியல், பேரரசுகளின் காலம் அதாவது குப்தர்கள் 6ஆம் வகுப்பு. கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, 1930ஆம் ஆண்டு தேர்தலில் யார் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றது? 1930ஆம் ஆண்டு தேர்தலில் யார் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றது? ஆப்ஷன் பி, முனுசாமி நாயுடு. கேள்வி 2, நீதி கட்சி ஆட்சியில் கட்டணம் இல்லாத கட்டாய கல்வி முதலாக எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? நீதி கட்சி ஆட்சியில் கட்டணம் இல்லாத கட்டாய கல்வி முதலாக எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ, சென்னை. கேள்வி 3, 1924ஆம் ஆண்டு யாருடைய அமைச்சரவையால் பணியாளர் தேர்வு வாரியம் உருவாக்கப்பட்டது? 1924ஆம் ஆண்டு யாருடைய அமைச்சரவையால் பணியாளர் தேர்வு வாரியம் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ, பனகலரசர். கேள்வி 4, சென்னை அரசாங்க தொழிற்சாலைகள் உதவி சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? சென்னை அரசாங்க தொழிற்சாலைகள் உதவி சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ, 1922. கேள்வி 5, 1944ஆம் ஆண்டு எங்கு நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்பட்டது? 1944ஆம் ஆண்டு எங்கு நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்பட்டது? ஆப்ஷன் பி, சேலம். கேள்வி 6, இந்து சமய அறநிலைய சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? இந்து சமய அறநிலைய சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ, 1921. கேள்வி 7, சென்னை துவக்க கல்வி சட்டம் ஆண்டு எது? சென்னை துவக்க கல்வி சட்டம் ஆண்டு எது? ஆப்ஷன் டி, 1934. கேள்வி 8, ஆந்திரா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆந்திரா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் பி, 1926. கேள்வி 9, 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? ஆப்ஷன் ஏ, 63. கேள்வி 10, தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் பி, 1916. கேள்வி 11, தனியார் மயமாக்கலின் எதிர்மறை விளைவு எது? ஆப்ஷன் சி தான் வந்து தனியார் மயமாக்கலின் எதிர்மறை விளைவு, வேலையின்மை அதிகரிப்பு. கேள்வி 12, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது என்ன? பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது என்ன? ஆப்ஷன் டி, பலமுனை வரி மற்றும் அடுக்கு விளைவுகள் அற்றது. கேள்வி 13, வெளிநாட்டு முதலீடு டேஷை உள்ளடக்கியது? வெளிநாட்டு முதலீடு டேஷை உள்ளடக்கியது? ஆப்ஷன் சி, எஃப்டிஐ மற்றும் எஃபிஐ. கேள்வி 14, தொழில் உடைமையை பொதுத்துறையில் இருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது டேஷ் எனப்படும்? தொழில் உடைமையை பொதுத்துறையில் இருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது டேஷ் எனப்படும்? ஆப்ஷன் பி, தனியார் மயமாக்கல். கேள்வி 15, புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் டி, 2015. கேள்வி 16, 1921இல் கண்டுபிடிக்கப்பட்ட ஹரப்பா எந்த மாவட்டத்தில் உள்ளது? 1921இல் கண்டுபிடிக்கப்பட்ட ஹரப்பா எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ, மான்ட்குமாரி. கேள்வி 17, பலுச்சிஸ்தானில் இன்று வரை பேசப்பட்டு வரும் திராவிட மொழி எது? பலுச்சிஸ்தானில் இன்று வரை பேசப்பட்டு வரும் திராவிட மொழி எது? ஆப்ஷன் டி, பிராகுய். கேள்வி 18, பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்த கிரேக்கர்கள் தமிழ்நாட்டை எவ்வாறு அழைத்தனர்? பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்த கிரேக்கர்கள் தமிழ்நாட்டை எவ்வாறு அழைத்தனர்? ஆப்ஷன் ஏ, திரமிழா. கேள்வி 19, கங்காதேவி தனது எந்த நூலில் தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்று அழைத்துள்ளார்? கங்காதேவி தனது எந்த நூலில் தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்று அழைத்துள்ளார்? ஆப்ஷன் ஏ, மதுரா விஜயம்.
கேள்வி 20 கீழடி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கீழடி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி சிவகங்கை. கேள்வி 21 சிந்துவெளி மக்கள் வாழ்ந்த பெரிய தெருக்கள் எத்தனை அடி அகலம் கொண்டதாக இருந்தது? சிந்துவெளி மக்கள் வாழ்ந்த பெரிய தெருக்கள் எத்தனை அடி அகலம் கொண்டதாக இருந்தது? ஆப்ஷன் சி 33 அடி. கேள்வி 22 பெருங்குளத்தின் எந்த மூலையில் நீராவி பயன்பாட்டிற்கு வசதி செய்யப்பட்டது? பெருங்குளத்தின் எந்த மூலையில் நீராவி பயன்பாட்டிற்கு வசதி செய்யப்பட்டது? ஆப்ஷன் டி தென்மேற்கு மூலை. கேள்வி 23 ஹரப்பாவில் உள்ள தானிய களஞ்சியம் எத்தனை அடி நீளமும் எத்தனை அடி அகலமும் கொண்டது? ஹரப்பாவில் உள்ள தானிய களஞ்சியம் எத்தனை அடி நீளமும் எத்தனை அடி அகலமும் கொண்டது? ஆப்ஷன் பி 168 135. கேள்வி 24 சிந்துவெளி மக்களின் வணிகம் டேஷ் முறையில் நடைபெற்றது? சிந்துவெளி மக்களின் வணிகம் டேஷ் முறையில் நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ பண்டமாற்று முறை. கேள்வி 25 வணிகத்தில் சிறப்புற்று இருந்த துறைமுகங்கள் எவை? அதாவது சிந்துவெளி காலத்தில். ஆப்ஷன் ஏ புரோச் மற்றும் காம்பே. கேள்வி 26 ஹரப்பா மக்கள் நீளத்தை அளவிட டேஷ் முறையை பயன்படுத்தினர்? ஹரப்பா மக்கள் நீளத்தை அளவிட டேஷ் முறையை பயன்படுத்தினர்? ஆப்ஷன் ஏ அடிமுறை. கேள்வி 27 சிந்துவெளி எழுத்துக்களை போன்ற எழுத்துக்கள் கிடைக்கப்பட்ட தமிழ்நாட்டு ஊர்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. கேள்வி 28 எந்த தமிழ் எழுத்துக்களின் ஒலிக்கும் முறை சிந்துவெளி குறிப்புகளில் காணப்படுகிறது? எந்த தமிழ் எழுத்துக்களின் ஒலிக்கும் முறை சிந்துவெளி குறிப்புகளில் காணப்படுகிறது? ஆப்ஷன் சி. கேள்வி 29 ஹரப்பா ராவி நதி, மொஹஞ்சதாரோ ராவி நதி, லோத்தல் சட்லஜ், சாங்குதாரோ சரஸ்வதி, இந்த ஆறுகளும் அந்த நகரங்களும் எது பொருந்தாதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி மொஹஞ்சதாரோ தான் பொருந்தாது. மொஹஞ்சதாரோ சிந்து வரும். கேள்வி 30 உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் எது? உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் எது? ஆப்ஷன் ஏ லோத்தல். கேள்வி 31 இரண்டாம் சந்திரகுப்தரின் கல்வெட்டுகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இரண்டாம் சந்திரகுப்தரின் கல்வெட்டுகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி அலகாபாத் தூண் கல்வெட்டு. கேள்வி 32 சமுத்திரகுப்தர் ஒரு டேஷ் பக்தராக இருந்தார்? சமுத்திரகுப்தர் ஒரு டேஷ் பக்தராக இருந்தார்? ஆப்ஷன் ஏ விஷ்ணு. கேள்வி 33 நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் தரைமட்டமாக்கப்பட்டது? நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் தரைமட்டமாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பக்தியார் கில்ஜி. கேள்வி 34 காளிதாசர் இயற்றிய நாடக நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது, தேவி சந்திரகுப்தம். கேள்வி 35 பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்று அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யார்? பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்று அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யார்? ஆப்ஷன் ஏ ஆரியபட்டர். கேள்வி 36 குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டான நாலந்தாவில் உள்ள புத்தரின் செப்பு சிலை எத்தனை அடி உயரம் உள்ளது? ஆப்ஷன் சி 18 அடி. கேள்வி 37 குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர். கேள்வி 38 குதிரைப்படையின் தளபதி டேஷ் என குறிப்பிடப்படுகிறார்? குதிரைப்படையின் தளபதி டேஷ் என குறிப்பிடப்படுகிறார்? ஆப்ஷன் பி மகாபால திகிரிதா. கேள்வி 39 மாயவித்தைக்காரராக அறியப்படுபவர் யார்? மாயவித்தைக்காரராக அறியப்படுபவர் யார்? ஆப்ஷன் டி விட்டல் பட்டர். கேள்வி 40 வனம் அல்லது காட்டு நிலங்கள் டேஷ் என அழைக்கப்படுகிறது? வனம் அல்லது காட்டு நிலங்கள் டேஷ் என அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி அப்ரஹதா. கேள்வி 41 மாவட்டங்கள் டேஷ் என்னும் பெயரில் பிரிக்கப்பட்டன? மாவட்டங்கள் டேஷ் என்னும் பெயரில் பிரிக்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ விஷ்யா. கேள்வி 42 பாலாதித்யா டேஷ் என்ற பெயரில் அரியணை ஏறினார்? பாலாதித்யா டேஷ் என்ற பெயரில் அரியணை ஏறினார்? ஆப்ஷன் ஏ முதலாம் நரசிம்மகுப்தர். கேள்வி 43 இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி யார்? இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி யார்?
ஆப்ஷன் ஏ பாகியான். கேள்வி 44 வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான வரிசை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கடோத்கஜர் வருவார், அடுத்து முதலாம் சந்திரகுப்தர், அடுத்து சமுத்திரகுப்தர், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து விஷ்ணுகுப்தர். கேள்வி 45 கீழ்கண்டவற்றுள் கீழே கடற்கரை துறைமுகம் எது? கீழ்கண்டவற்றுள் கீழே கடற்கரை துறைமுகம் எது? ஆப்ஷன் சி தாமிரலிப்தி. கேள்வி 46 உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்தை இந்தியா கொண்டுள்ளது? உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்தை இந்தியா கொண்டுள்ளது? ஆப்ஷன் பி 17.5%. கேள்வி 47 உழவர் கடன் அட்டை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? உழவர் கடன் அட்டை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1998. கேள்வி 48 நீதி கட்சியின் முன்னோடி கழகம் எது? நீதி கட்சியின் முன்னோடி கழகம் எது? ஆப்ஷன் ஏ தென்னிந்திய நல உரிமை சங்கம். கேள்வி 49 எந்த சீர்திருத்தத்தின் அடிப்படையில் 1920ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது? எந்த சீர்திருத்தத்தின் அடிப்படையில் 1920ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது? ஆப்ஷன் பி மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். கேள்வி 50 1926இல் யார் தலைமையிலான அமைச்சரவை ஆட்சி அமைத்தது? 1926இல் யார் தலைமையிலான அமைச்சரவை ஆட்சி அமைத்தது? ஆப்ஷன் ஏ பி சுப்பராயன். அவ்வளோதான், 50 கேள்விகள் முடிஞ்சுது. அடுத்து டே 28க்கான என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஜிஎஸ் எல்லா லெசனுமே முடிச்சிட்டோம் இந்த 27, 28 டேஸில். ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்குது. இன்னும் முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள், இவங்க ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரி வந்து லாஸ்ட்டில் படிச்சுக்கலாம். நம்ம எப்பயுமே அதிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லி தான் நம்ம மிடிலிருந்து போனோம், ஃபாலோ பண்ணோம் இந்த டெஸ்ட் பேட்சை. இப்போ வந்து இந்த ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்னும் 2-3 வீடியோஸில் வந்து ஹிஸ்ட்ரியுமே வந்து நம்ம முடிச்சிருவோம். டே 30ஓட வந்து மேக்ஸிமம் லெசன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.